நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன பண்றீங்க? பல்லாக்க ஏன் கீழே வைக்கிறீங்க? இன்னும் நம்ம மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட சபைக்கு போய் சேரல. மன்னிச்சிடுங்க மகாராஜா, இதுக்கு மேல இந்த பல்லாக்க தூக்குற சக்தி எங்க யாருக்கும் இல்ல. பசியோட சேர்த்து இப்ப முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மகாராஜா, 6 மாதமா நீங்க எங்களுக்கு ஊதியமும் வழங்கல. எங்களோட உடல் இப்ப பலவீனமாயிருச்சு. எங்களால இதுக்கு மேல உங்களை தூக்க முடியாது மகாராஜா. மகாராஜா, பசியால எங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அனுமதி கொடுத்தா நாங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். என்ன ஏதோ உளறிட்டு இருக்கீங்க? ஞாபகம் இருக்கட்டும், நான் கல்யாணி ராஜ்யத்தோட மகாராஜா நாராயண கிருஷ்ணன். ஆனா நீ என்னோட சேவகன். நீ கேட்டு வாங்கி சாப்பிடுறியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? உன்னை பத்தி இல்லைனாலும் என்னோட மரியாதைய பத்தி அது கொஞ்சம் யோசி. விஜயநகரத்தோட மாளிகை இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. இதுக்கு மேல கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொண்டு போய் விட்டுருங்க. அப்புறம் உங்க 6 மாத ஊதியத்தை தரது மட்டும் இல்லாம அது கூடவே நான் அடுத்த 6 மாதத்துக்கான ஊதியத்தையும் சேர்த்து கொடுத்துறேன். அதனால எல்லாரும் பல்லாக்க தூக்குங்க. கல்யாணி ராஜ்யத்தோட மகாராஜா நாராயணன் கிருஷ்ணனையாவ நீ மறந்துறையா? சேவகர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத மகாராஜாவ. அமைதியா இருப்பட்டு. ஐயா கொஞ்சம் இருங்க, பணத்தை கொடுத்துட்டு போங்க. பணமா? என்ன பணம்? இப்பதானே உனக்கு பணம் கொடுத்தேன். இன்னும் எவ்வளவு பணம் கொடுக்கறது? என்ன? எப்போ தந்தீங்க? இப்பதான். நீங்க பல்லாக்குல போயிட்டு இருந்தவங்கள அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே, அப்பதான் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன். இத சொல்றேன், நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன். அதை இந்த கையில அப்படியே வாங்குனீங்க. வாங்கிட்டு பல்லாக்குல போறவங்கள பாத்துக்கிட்டே பின்னாடி கல்லாவுக்கு போனீங்க. ஒரு கையால கல்லாவை திறந்தீங்க, இன்னொரு கையில இருக்கிற பணத்தை அப்படியே அதுக்குள்ள போட்டீங்க. அப்புறம் கல்லாவை மூடிட்டீங்க. இப்படிதான் நீங்க அந்த பல்லாக்க பாத்துக்கிட்டே பணத்தை வாங்கி கல்லாக்குள்ள போட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்க மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆஹா, எப்படிப்பட்ட கலை! கலையா? ஆமா, கலை. எனக்கு பார்க்கவே ரொம்ப வியப்பா இருந்துச்சு. உங்களால ஒரு பக்கம் வேடிக்கையும் பாத்துக்கிட்டு இருக்க முடியுது, அதே நேரத்துல உங்களோட இந்த கடையையும் ரொம்ப நல்லபடியா நடத்தவும் முடியுது. ஆஹா, அற்புதம் அற்புதம் அற்புதம். ஆனா அனுமதி வழங்குங்க. அப்புறமா நான் திரும்ப வந்து உங்களோட கலையை பார்க்கிறேன். ஏன்னா பால் அருமையா இருந்துச்சு. நிச்சயம் உங்க கலையை பார்க்க திரும்ப வருவேன். பம் பம் போலே, பம் பம் போலே. பிரபு வணக்கம். பிரபு வணக்கம். பிரபு, இந்த கருணையான கடைக்காரரு நான் குடிக்கணுன்றதுக்காக பால் கொடுத்தாரு. பிரபு, நீங்க இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிருங்க. இவரோட வியாபாரம் 2, 4, 6ன்னு பல மடங்கு பெருசாகட்டும். என்ன சொன்னீங்க? பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு பதிலா நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? சரி, பண்ணிடுறேன். பம்பம் போலே, வாழ்த்துக்கள். நல்லா இரு. பம்பம் போலே, உங்களுக்கு இப்ப பிரபுவின் ஆசீர்வாதம் கிடைச்சிடுச்சு. பம்பம் போலே, பம்பம் போலே. மந்திரியாரே, என்னைக்கான சபையை ஆரம்பிக்கலாம்? மகாராஜா,
கல்யாணி ராஜ்யத்தோட அரசர் ஸ்ரீ நாராயண கிருஷ்ணர் அவர்கள் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. என்ன? நாராயண கிருஷ்ணனா? என்னோட பால்குடி சகோதரனா? என்ன? விஜயநகர ராஜ்யத்துக்கு வந்திருக்கானா? பால்குடி சகோதரரா? ஆமா மகாராஜா. மந்திரியாரே, அவனை முழு மரியாதையோட அரசவைக்கு வர சொல்லுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. நாராயண கிருஷ்ணா, நாராயண கிருஷ்ணா, கிருஷ்ணதேவா, என்னோட பால்குடி சகோதரா, விஜயநகர ராஜ்யத்துக்கு உன்னை வரவேற்கிறேன். நன்றி கிருஷ்ணதேவா, என்னோட பால்குடி சகோதரா. தனிமணி, இந்த பால்குடி சகோதரனா என்ன? குருஜி, அநேகமா மகாராஜாவும் இவரும் ஒரே பாஸ்திரத்துல இருந்து பாலை குடிச்சிருப்பாங்க. போய் இந்த கழுதைங்கிட்ட அதை கேட்கணும். மந்திரியாரே, என்னோட பால்குடி சகோதரர் இன்னைக்கு என்னோட சிம்மாசனத்துக்கு பக்கத்திலேயே உட்கார போறாரு. என் சிம்மாசனத்துக்கு பக்கத்திலேயே ஒரு இருக்கையை ஏற்பாடு பண்ணுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. சபை மக்களே, இவர் எப்படி என்னோட பால்குடி சகோதரரா இருப்பாருன்னு நீங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா மகாராஜா, அதைத்தான் யோசிக்கிறோம். அத நானே சொல்றேன். சின்ன வயசுல நான் என் அப்பா அம்மா கூட ஸ்ரீ ஹைராவட்டேஸ்வர் கோயிலுக்கு தரிசனம் பண்ண போயிருந்தோம். வழியில கல்யாணி ராஜ்யத்துக்கிட்ட போகும்போது எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ சில நாட்களுக்கு கல்யாணி ராஜ்யத்திலே நாங்க இருக்கலான்னு எங்க அப்பா முடிவு பண்ணியிருந்தாரு. அப்ப எனக்கு வயசு கிட்டத்தட்ட 1 வயசு இருந்திருக்கும். அப்ப நான் வெறும் என் தாயின் பாலை தான் சார்ந்திருந்தேன். அப்ப என் சௌபாக்கியத்தை பாருங்க. அந்த நேரத்துல கல்யாணி ராஜ்யத்தோட நாராயண கிருஷ்ணரோட வயசும் 1 வயசுதான். அதனால முழுசா 1 வாரத்துக்கு என்னோட அம்மாவின் உடல்நிலை சரியாகிற வரைக்கும் நானும் என் சகோதரர் நாராயண கிருஷ்ணனும் ஒரே தாயின் பாலை தான் குடிச்சோம். அதாவது இவங்களோட அம்மா அவர்கள் துர்காவதி தேவி தான் எங்களுக்கு பால் கொடுத்தாங்க. நாங்க 2 பேரும் ஒரே தாயின் பாலை குடிச்சதால இருவரும் பால்குடி சகோதரர்களா ஆயிட்டோம். இப்படி ஒரு அற்புதமான கருணையான சேவை செஞ்ச அந்த அம்மா வாழ்க. அது சரி சகோதரரே, நீங்க விஜயநகரத்துக்கு வரதா சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்களை வாசலுக்கு வந்து வரவேற்றிருப்பேனே. கிருஷ்ணதேவா, நான் தகவல் அனுப்பியிருந்தேன். என்ன பிரச்சனைன்னே தெரியல, என்னோட தூதுவனால உங்ககிட்ட வந்து சேர முடியல. சகோதரா கிருஷ்ணதேவா, நான் விஜயநகரத்துக்கு ஒரு முக்கியமான நோக்கத்தோட வந்திருக்கேன். உங்களோட முக்கியமான நோக்கம் என்னோட முக்கியமான நோக்கம். சரி சகோதரா, உங்களோட இந்த நோக்கத்தை நிறைவேற்ற நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சகோதரா கிருஷ்ணதேவா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு மல்யுத்தம். அதுல நான் பந்தயம் கட்டி ஆடுவேன். என்னோட இந்த பழக்கத்தினாலேயே என்னோட செல்வங்கள் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். அன்பு சகோதரரே, விளையாட்டுங்கிறது விளையாட்டு தான். யுத்த விளையாட்டா இருந்தா என்ன, குதிரை விளையாட்டா இருந்தா என்ன. இதே விஷயத்தை தான் நான் எங்க அப்பாவுக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா நீ வருத்தப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நீ இப்ப விஜயநகர ராஜ்யத்துல இருக்க. நீ என்னோட பால்குடி சகோதரன். உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. சரி சொல்லு, இப்ப உனக்கு நான் என்ன உதவி செய்யணும்?
எனக்கு வாக்கு கொடுப்பியா சகோதரா? ஏதோ ஏடா கூடமா போகுதே. சரி, நான் வாக்கு கொடுக்கறேன். உனக்கு என்ன வேணுங்கிறத நீ தாராளமா என்கிட்ட சொல்லலாம். எங்க ராஜ்யத்துல இருந்து அது உனக்கு கிடைக்கும். இவர் மகாராஜா சிம்மாசனத்தையில பாக்குறாரு. குருஜி ஜாக்கிரதை, இந்த நாராயண கிருஷ்ணர் உங்களை கேட்ட போறாரு. வாய கழுவுங்க. உங்களை கேட்டு வாங்கி பந்தயத்துல கட்டிடுவாரு. ஏய் கழுதுங்களா. அம்மா, இங்க தவம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சாமியார் யாரு? பொறுமையா பேசு. அவரோட தவ கலைஞ்சிருச்சுன்னா அப்புறம் கோவப்பட்டு உன்னை சபிச்சிட போறாரு. மகாராஜா, மகாராஜா, அநேகமா மகாராஜா நாராயண கிருஷ்ணன் அவர் வாயாலேயே என்ன வேணும்னு கேட்க சங்கோஜப்படுறாருன்னு நினைக்கிறேன். நீங்க அனுமதி வழங்குனீங்கன்னா நான் வேணும்னா நீங்க இவருக்கு என்ன விஷயங்களை வழங்கணும்னு சொல்லலாமா? நாராயண கிருஷ்ணரே, இவரு பண்டிதர் ராமகிருஷ்ணா, சிறப்பு நிபுணர், என்னோட சிறப்பு ஆலோசகரும் கூட. ரொம்ப திறமையானவர், புத்திசாலியும் கூட. போதும் போதும், எவ்வளவுதான் புகழ்ந்துரைப்பீங்க நீங்க. கூடவே என்னோட நண்பனுக்கு நிகரானவர் பண்டிதர் ராமகிருஷ்ணர். வணக்கம் மகாராஜா நாராயண கிருஷ்ணரே. வணக்கம். உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. எங்களோட ராஜ்யத்துல உங்களோட புகழ்லாம் பேசப்படுது. நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க புத்திசாலி. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் என்னோட பால்குடி சகோதரனுக்கு என்ன வழங்கலான்னு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. மகாராஜா, முதல்ல அவருக்கு இருக்கிறதுக்கு அனைத்து சௌகரியங்களும் நிறைந்த ஒரு மாளிகை. பண்டிதர் ராமகிருஷ்ணா சரியா சொல்றாரு. சரி. அதன் பிறகு சுகமான வாழ்க்கையை வாழறதுக்காக போதுமான செல்வம். மறுபடியும் அவர் சரியா சொல்றாரு. அதையும் தந்தார். சேவை பண்றதுக்கு கொஞ்சம் சேவகர்கள். சரியா சொல்றாரு பண்டிதர் ராமகிருஷ்ணா. அதையும் தர. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல மறந்துட்டீங்க. உன் மூட்டை தூக்கிட்டு கிளம்பு. வந்ததும் வராதுமா என்ன வேலை பார்த்திருக்க நீ? உன்னை நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க என் செல்ல தம்பி குண்டுக்கு கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அமராவதி, உனக்கு எதுவும் தெரியாது. உன் செல்ல தம்பி கிராம பஞ்சாயத்துல ஏதோ பிரச்சனை பண்ணி விரட்டி விட்டுருக்காங்க. இவ சரியான சோம்பேறி. எல்லாரையும் முட்டாளாக்குறத தவிர வேற எதுவும் இவனுக்கு தெரியாது அமராவதி. இல்ல மாமா, உங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. உலகத்தோட மிகப்பெரிய எல்லா கண்டுபிடிப்பாளர்களுமே ஒரு சோம்பேறிங்க தானே உங்களுக்கு தெரியல. இப்ப நீங்களே ஒரு விஷயத்த சொல்லுங்க பார்க்கலாம். காலால நடக்கிறது ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை தந்திருந்துச்சுன்னா சவாரி செய்யறதுக்கு ஒரு குதிரையை எதுக்காக அவன் தேர்ந்தெடுத்திருக்க போறான் சொல்லுங்க? ஏன் தேர்ந்தெடுத்திருக்கணும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடிபட்ட போது உன்னோட வேலை எல்லாத்தையும் உங்க அக்காவோட வச்சுக்க. நீ இங்க இருக்கவே கூடாது. கிளம்பிக்கிறது. அக்கா சொல்லுங்க. இவன் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தவன கொஞ்சம் தண்ணி குடிக்க கூட சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட கிருஷ்ணதேவா,
எனக்கு சௌகரியங்கள் நிறைஞ்ச ஒரு மாளிகை, சேவக சேவகிகள், வாழ்க்கைய வாழ போதுமான செல்வத்தை தவிர பண்டிதர் ராமகிருஷ்ணா மாதிரியான ஒரு ஆலோசகரும் தேவை. அதனால உங்க வாக்குறுதியின்படி பண்டிதர் ராமகிருஷ்ணா மாதிரியான ஒரு ஆலோசகரை எனக்கு வழங்கி என்ன மகிழ்விச்சிரு சகோதரா. கூட்டிட்டு போங்க, நல்லா கூட்டிட்டு போங்க. செல்வங்கள்லாம் வரும் போகும் நாராயண கிருஷ்ணா. ஆனா ஒரு பொருளை தானமா பெற்று வாங்குறத விட அந்த பொருளுக்கு தகுதியானவனா தன்னை மாத்திக்கிறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நான் புரிய வைக்கணும். ஆனா இந்த விஷயத்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் அவரோட அறிவால உனக்கு புரிய வைக்க முடியும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே உங்களை மாதிரியான ஒரு நபர், இல்ல உங்க சகோதரர், இல்ல ஏதாவது பால்குடி சகோதரர் இருந்தா கூட அவங்க எனக்கு போதும். நான் வாக்கு வர கொடுத்துட்டேன். இப்ப முடியாதுன்னு சொல்ல முடியாதே. இதுல நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்க? பண்டிதர் ராமகிருஷ்ணர் இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பாரு. இந்த பிரச்சனையை அவரே தீர்த்து வச்சிருவாரு. மகாராஜா, எனக்காக அனுமதி வழங்கிடுங்க. இதை தவிர எனக்கு வேற நல்லதே செய்ய முடியாது. என்ன யோசிச்சுட்டு இருக்க கிருஷ்ணதேவா? நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. ஆமாண்ணா, கண்டிப்பா என்னோட வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். இந்த காரியத்தை நான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்டே ஒப்படைக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களுக்கு அவரை மாதிரியே ஒரு சிறப்பு ஆலோசகரை தேடி தருவாரு. சகோதரரே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாராயண கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஒரு சகோதரனோ இல்ல பால்குடி சகோதரனோ இருந்தா கூட பரவாயில்ல. கிருஷ்ணதேவா, ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணா தோல்வி அடைஞ்சிட்டாருனா? ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டாருனா அப்புறம்னா உங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரையே வழங்கிடுறேன். என்ன? இப்படி மட்டும் நடந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மந்திரியாரே, மகாராஜா, என்னோட பால்குடி சகோதரருக்கு என்னோட வாக்கின்படி மத்த எல்லா பொருட்களையும் வழங்கிடுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. இன்றைய சபை இதோட முடியுது. மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! வாங்க மகாராஜா. கோத்வால் அவர்களே, சொல்லுங்க மந்திரியாரே. போகலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களுக்கு அவரை மாதிரியே ஒரு சிறப்பு ஆலோசகரை தேடி தருவாரு. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா அப்புறம்னா உங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரையே வழங்கிடுறேன். ராமா, இப்ப என்ன பண்ண போற? மகாராஜாவின் கட்டளைப்படி உன்ன மாதிரியே ஒரு குணமான நபரை தேடி தரணும். ஒருவேளை உனக்கும் ஏதாவது பால்குடி சகோதரர் இருக்கலாம். நான் சொல்றதை கேளு. இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட கேளு. அவங்களால உனக்கு உதவ முடியும். சரியா சொல்ற பட்டு. மகாராஜா, நீங்க இன்னும் சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல. மகாராஜா, என்ன ஆச்சு?
நீங்க ரொம்ப கவலையா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா சகோதரி. சகோதரியா? எனக்கு பானுமதி அக்காவோட ஞாபகமாவே இருக்கு மகாராணியாரே. ஓ, அவங்க புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் மாளிகையே வெறிச்சோடி போன மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இருந்திருக்கணும். சரியா சொன்னீங்க மகாராஜா. ஆனா என்ன பண்றது, அந்த சுகந்தா தேவியால அவங்க சீக்கிரமா விஜயநகரத்தை விட்டு போக வேண்டியதா போச்சு. அந்த சுகந்தா தேவி திரும்பவும் வேற யாரையாவது திருமணமான ஆன காதலிச்சிடுவாங்களோன்னு பயந்து போயிட்டாங்க போல. மகாராஜா, எங்களுக்கும் வருத்தமா இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு அவங்கள இங்க இருக்க சொல்லிருக்கணும். ஆனா இப்ப என்ன பண்றது? இப்பதான் அவங்க இங்க இருந்து போயிட்டாங்களே. பானுமதி அக்கா அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க மகாராஜா. இல்ல போகல, அவங்க வந்துட்டாங்க. பானுமதி அக்கா. கிருஷ்ணா, கிருஷு என் தம்பி. வணக்கம். கிருஷு என் செல்ல தம்பி கிருஷு. பானுமதி அக்கா. கிருஷ்ணா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம சந்திச்சோம். உன்னை பார்த்து என் மனசு கூட இன்னும் நிறையல. அப்புறம் எப்படி நான் போவேன் சொல்லு? அதனால என்னால இங்க திரும்பி வராம இருக்க முடியல. அற்புதமான முடிவக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுகந்தா தேவி வரலையா? சத்தியமா? சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கிருஷ்ணா, உன் முதுகுக்கு பின்னாடி உன்னோட ராணிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உனக்கு தான் அதை பத்தி எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் புரியலையே. மகாராஜா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஏதோ சுகந்தா தேவி வரலையா? எதுக்கு இப்படி கத்துறீங்க? எனக்கு நல்ல காது கேக்கும். சரி, அவளை எங்க ராஜ்யத்துக்கு நான் திருப்பி அனுப்பி வச்சிட்டேன். கிருஷ்ணா, எனக்கு இப்ப கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. கூட்டிட்டு வரலையா? என்ன என்ன சொன்னீங்க மகாராஜா? அக்கா இந்த தடவை கண்ணத்தை கிள்ளல. சரி, பசிக்குது, எனக்கு உணவு கொண்டு வாங்க. உணவா? மகாராஜா, நான் இப்பவே ஆலமரத்தோட இலைய பறிச்சு துவையல் செஞ்சு எடுத்துட்டு வரேன். அம்மா, அம்மா, வாங்கம்மா. பாருங்க, என்ன மாதிரியே இன்னொருத்தனை யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? சாமர்த்தியத்துல, புத்திசாலித்தனத்துல, குணத்துல. சாமர்த்தியமாவா? புத்திசாலியாவா? குணமாவா? கண்ணா, நீ சாமர்த்தியமானவ, புத்திசாலி, குணமானவ, இப்படி எல்லாம் உன்கிட்ட எந்த கழுத சொல்லுச்சு? சிரிக்காதீங்க, கேலி பண்ணாதீங்க. இது மகாராஜாவோட கட்டளை. அம்மா, நான் என்ன மாதிரியே ஒருத்தனை கண்டுபிடிச்சு மகாராஜா பால்குடி சகோதரரான மகாராஜா நாராயண கிருஷ்ணருக்கு கொடுத்தாகணும். இல்லனா மகாராஜா என்னையே மகாராஜா நாராயண கிருஷ்ணருக்கு வணங்கிடுவாரு. சரிதான், நீங்க என்ன பண்றீங்க? அம்மா, எனக்கு ஒரு பால்குடி சகோதரன் இருக்கானா? அதாவது சின்ன வயசுல என்ன தவிர வேற யாராவது உங்க பாலை குடிச்சிருக்காங்களா? ஒண்ணு இல்ல. பாருங்க, இந்த சபை பிரச்சனையில வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. இந்த வீட்ல பிரச்சனை என்ன கம்மியா இருக்கா? சாரதாவே எடுத்துக்கோ. சாரதாவுக்கு என்னாச்சு? சரி, நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க. சீதை இலங்கையில இருந்து திரும்பி வந்தப்போ எதுக்காக அக்னி பரீட்சை மேற்கொண்டாங்க? அக்னி பரீட்சையா? அது வந்து புனிதத்துவத்துக்கான பரீட்சை. கடவுள் ராமர் மரியாதை புருஷோத்தமர். அதனால விருப்பம் இல்லைன்னா கூட அவரு சீதை அன்னைக்கு பரீட்சை வைக்க வேண்டியதா இருந்தது. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு பரீட்சை ஒரு பெண்ணுக்கு தான் வைக்கிறாங்க. ஆனா இந்த முறை தன்னோட புனிதத்துவத்தை ஒரு ஆண் நிரூபிக்க போறான். அந்த ஆண் யாருன்னா நீங்க. நானா? ஏன்? என்ன நீங்க இவ்ளோ நாளா இன்னொரு பொண்ணோட காலடியில இருந்தீங்க? ஆனா நான் என்ன தனியாவா இருந்தேன்? நீங்களும் தானே கூட இருந்தீங்க. என்ன, நீங்களும் தானே இருந்தீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க இன்னொரு பொண்ணோட காலடியில இருந்திருக்கீங்க. அதனால நீங்க நிச்சயமா அக்னி பரீட்சை மேற்கொண்டே ஆகணும். ஆனா சாரதா, நீங்க உங்க புனிதத்துவத்தை நிரூபிக்காத வரைக்கும் இதோ இங்கேயே இந்த முற்றத்துல தான் இருக்கணும். ஆனா என்ன, நீங்க அக்னி பரீட்சையை மேற்கொள்ளலன்னா நீங்க கொதிக்கிற எண்ணெய் பரீட்சையை மேற்கொள்ளுங்க.
கொதிக்கிற எண்ணெய் பரீட்சையா? கொதிக்கிற எண்ணெயில நீங்க கைய உள்ள விடணும். உங்க கைக்கு எதுவும் ஆகலனா நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்க, இல்லனா தோத்துட்டீங்க. இல்ல நீ என்ன இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ எவ்வளவு அப்பாவி இல்லமா? இது என்ன? எரிஞ்சிட்டு இருக்க கறி துண்டு தூக்குங்க. இல்ல இந்த நெருப்பு சட்டியை உங்க கையில தூக்குங்க. உங்க கை எரியாம இருந்துச்சுன்னா நீங்க புனிதமானவர். எரிஞ்சிடும். நடக்க முடியும். ஆமாமா நடக்கலாம். நடக்க கூட நடக்கலாம். என்ன நடக்கலாம்? நீங்க வேற புது புது வழியெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பரி சரதா, அதெல்லாம் நாடகம் தானே. நான் ஏற்கனவே புனிதமானவன் தான். நான் எந்த பரீட்சையும் பண்ண மாட்டேன். அப்படி இருந்தும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடு. எனக்கு உங்க மன்னிப்பெல்லாம் எதுவும் வேணாம். ஐயோ கொஞ்சம் கேள சாரதா. இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ தேவதையா? தேவதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் தேவதையா? ஆஹா, உங்க நாடகம் என்ன எவ்வளவு அழ வச்சது. அதுக்கு நீங்க ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும். ஒரு பக்கம் சாரதாவோட பிடிவாதம், இன்னொரு பக்கம் மகாராஜாவோட கட்டளை. இப்ப இதுக்கு மேல என்ன புது புது பிரச்சனைகள்லாம் வரப்போகுதோ? என்னங்க? சொல்லுங்க. சாஸ்திரி ஐயா கிட்ட இருந்து பாத்திரம் வாங்கிட்டு வாங்க. நான் அல்வா பண்ணணும். ஆனா நம்ம வீட்ல தான் பாத்திரம் இருக்கே. ஐயோ, நான் நிறைய அளவுல அல்வா பண்ணணும். அம்மா கிட்ட வேண்டின பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. இப்ப அம்மாக்கு படையல் போட்டு நகரம் முழுக்க பிரசாதம் கொடுக்கணும். அதுக்கு குண்டப்பாவை அனுப்பேன். நான் சபைக்கு போகணும். ராமா, சாரதா சொல்றத அமைதியா பண்ணு. நீ அவ சொல்றதெல்லாம் கேக்குறத பார்த்தா அவ உன்னை மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா நீ பரீட்சைக்கு தயாரா இருக்கியா? சரியா சொல்ற பட்டு. இப்பவே போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வர சாரதா. நீ ஏதாவது ஒரு வேலையை சொல்லி இதுக்கு முன்னாடி எப்பவாவது முடியாதுன்னு சொல்லி இருக்கனா என்ன? சரி கேள, உன்னுடைய மனசுல என்ன மன்னிச்சிடலான்ற எண்ணம் உதிச்சிருக்கா? இப்போதைக்கு இல்ல. அதெல்லாம் இனிமே நீங்க நடந்துக்கிறது பொறுத்து இருக்கு. நல்லா நடந்துப்ப, கண்டிப்பா நல்லா நடந்துப்ப. பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரேன், இப்பவே வாங்கிட்டு வரேன். மன்னிப்பு கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்காரு போல. ஆனா அவ்வளவு சுலபமால உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. சாஸ்திரி ஐயா, சாஸ்திரி ஐயா, ஓ சாஸ்திரி ஐயா. யாருப்பா? சாஸ்திரி ஐயா வீட்ல இல்ல. என்ன வேணும்? நீங்க யாரு? நானா? நான் அவருடைய மச்சான், பேரு குண்டுக்கு. வணக்கம் குண்டுக்கு ஐயா. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் பக்கத்து வீட்டுல இருக்கேன். அது அம்மாவுக்கு படையல் போட அல்வா பண்ணணும். கொஞ்சம் பெரிய பாத்திரம் தரீங்களா? பாத்திரமா? நீங்க இங்கே காத்துருங்க, நான் உள்ள போய் உங்களுக்காக பாத்திரத்தை எடுத்துட்டு வரேன். நன்றி. இந்தாங்க, நீங்க கேட்ட பாத்திரம். நல்ல தூக்கத்துல இருந்தது, உங்களுக்காக எழுப்ப வேண்டியதா போச்சு. எத? பாத்திரத்தை.
என்ன இருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி ஆகணும்ல. சரியா சொன்னீங்க. கூட்டிட்டு போங்க. அட கொஞ்சம் கனமா இருக்கு, நீங்களும் கொஞ்சம் கை கொடுக்குறீங்களா? பண்டிதரே, எனக்கு கை வந்து கொஞ்சம் சுளுக்கி இருக்கு. இல்லனா இந்த பாத்திரத்தை நானே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட பாத்து பண்டிதரே, பாத்து பத்திரம், சுவாசம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஐயா, இவரு உங்களுடைய சுவாசம் சரியா இருக்கான்னு கேக்குறாரு. ஐயோ பண்டிதரே, அவருக்கு இல்ல, பாத்திரத்துக்கு சுவாசம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது என்ன விசித்திரமான கேலியா இருக்கு? வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் வணக்கம். இந்த பாத்திரத்தை என் வீட்டுக்கு கொண்டு போக கொஞ்சம் உதவ முடியுமா? கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணரே. சரி, வாங்க வாங்க, தூக்குங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. போன தடவை பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் கூட்டிட்டு போகும்போது அஜாக்கிரதையா இருந்தாரு. அப்போ கிருப்பான் அவர் கால்ல விழுந்துருச்சு. கிருப்பான் யாரு? பாத்திரம் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த பாத்திரத்தை உங்க வீட்டுக்கு கொண்டு போகணுமா? வாங்க. தெரியுமா? கொஞ்சம் அமைதியா அங்க பாருங்க. எல்லாரும் அங்க பாத்தீங்களா? பூமிக்குள்ள இருந்து ஏதோ மேல வருது. அட கடவுளே, என்ன என்ன இது? அட, இது கடவுளோட சிலை. இங்க கூட்டம் ஏன் கூடி இருக்கு? இப்ப நீங்க நல்லா குளிங்கம்மா. ஏன்னா நீங்க உங்க குழந்தைங்களோட சேர்த்து எங்களையும் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. வணக்கம். நம்பவே முடியலையே. மாட்டுல சபையா? குருவே, மாட்டுல சபை இல்ல, சபையில தான் மாடு. அதத்தான் நானும் சொல்றேன். சபைக்குள்ள மாடு எங்க இருந்து வந்ததுங்கிறேன். வீரர்களே, வீரர்களே, குருவே, இந்த மாடு எங்க இருந்து வந்தது? உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்க. கேள்விக்கு பதில் சொல்லு. உன்னை என்ன பாம்பு கொத்திருச்சா என்ன? யாராவது சொன்னாதானே முட்டாள் குருஜிக்கு தெரியும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் இந்த மாட்டை கூட்டிட்டு வந்தாரு. அவர் எப்படி எங்களால தடுக்க முடியும்? அதான பார்த்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணன் மாட்டோட வந்தானா? எங்க இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர்? மாட்டை இங்க கட்டி போட்டுட்டு அவர் எங்க போய் தொலைஞ்சாரு? இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. போய் தொலை. கடவுளே, எல்லாரும் பாருங்க. அரசர்களின் அரசர் மகாராஜா, மகாவீரர், பேரரசர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். இந்த மாடு எப்படி என்னோட சபையில? இது
இது பண்டித ராமகிருஷ்ணர் பண்ண காரியம்தான். பண்டித ராமகிருஷ்ணர் எங்க? மகாராஜா அவர் வந்து இன்னும் சபைக்கு வரவே இல்லை மகாராஜா. அதை என்னாலையும் பார்க்க முடியுது குருவே. வீரர்களே, மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணரை கண்டுபிடிச்சு சீக்கிரமே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. உத்தரவு மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, உன்னோட பதவி நீக்கத்தை யாராலையும் தடுக்க முடியாது. கிருஷ்ணதேவா, இங்க என்ன நடக்குது? எனக்கும் அதான் தெரிய மாட்டேங்குது. ராமா, இப்ப நீ சாகறது மட்டும் இல்லாம கூடவே என்னையும் சேர்த்து சாகடிக்க போறேன்னு நினைக்கிறேன். சபையில நீ ஆடின விளையாட்டுக்கு விளைவு கண்டிப்பா நல்லதா இருக்க போறதில்ல. பட்டு, மாம்பழத்தின் சுவை எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் இங்க என்ன ஆக போறேன்னு பயந்துகிட்டு இருக்கேன். நீ மாம்பழத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. பட்டு, உனக்கு மட்டும் மாம்பழத்தோட சுவை என்னன்னு தெரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்ட. ஆஹாஹா, எவ்வளவு சுவையா இருக்கு தெரியுமா? சுயம்பு கடவுள் வாழ்க! 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 சுயம்பு கடவுள் எல்லாரும் எங்க போறாங்க? விடு. இந்த மந்திரி யாரும் இப்பதான் மஜிலிப்பட்டினத்துக்கு போகணுமா? அவரும் வந்து சேரலையா? கோத்வால் அவர்களே, சொல்லுங்க மகாராஜா. என்ன சொல்லுங்க மகாராஜா? இந்த மாட்டை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போங்க. கட்டளைப்படியும் மகாராஜா. போங்க போங்க. போங்க போங்க. வா, சொன்னா கேளு. மெதுவா மெதுவா. கோத்வால் அவர்களே, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து குருவே, இவ்வளோ பெரிய வீரர்னு சொல்லிக்கிறீங்க, உங்களால ஒரு மாட்டை பிடிச்சி எடுத்துட்டு போக முடியல. ஐயோ குருவே, அதனோட கொம்பு என்னை விட பெருசா இருந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? நகருங்க. நான் என்னோட மந்திர சக்தியால இந்த மாட்டை அடக்கி காட்டுறேன். ஏமாத்துக்காரக்கிழவன் இருக்கானே, நாடகத்தை ஆரம்பிச்சுட்டான். மணி மாட்டோட கயிறு அவுந்து போன மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தனி, நீ தேவையில்லாம குருஜியே பயமுறுத்திட்ட. மாடுங்களா, அந்த மாட்டோட கழுத்துல என்னமோ இருக்கே. இத பண்டித ராமகிருஷ்ணர் எழுதியிருக்காரு. நான் இத படிக்கலாமா? கண்டிப்பா. வணக்கம் மதிப்பிற்குரிய மகாராஜா. இத கேட்டா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாரதா அம்மன் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருந்தா மகாராஜா, அது நிறைவேறிடுச்சு. தாயே வாழ்க, தாயே வாழ்க, தாயே வாழ்க, தாயே வாழ்க. குருவே, மன்னிக்கணும் மகாராஜா, மன்னிக்கணும். இந்த நல்ல விஷயத்துல அம்மாவுக்கு நாங்க நன்றி சொல்ற விதமா இந்த நகரத்துக்கே பிரசாதம் கொடுக்கறேன்னு சாரதா முடிவெடுத்திருக்கா. சாரதாவோட இந்த தார்மீகமான காரியத்துல நான் அவளுக்கு உதவிக்கிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு சபைக்கு தாமதமா வருவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் அங்க இல்லாததுனால சபை காரியங்கள்ல எந்த தடையும் ஏற்படக்கூடாதுன்னு அதுக்காக நான் என்னோட இடத்துல என்னோட பிரதிநிதியான
இந்த மாட்டை அனுப்பியிருக்கேன். மன்னிச்சிருக்க மகாராஜா. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஆலோசனை தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மாட்டுக்கிட்ட ஆலோசனை கேட்க தயக்கப்படாதீங்க. உங்க கட்டளைக்கு அடிபணியும் பண்டிதன் ராமகிருஷ்ணன். பண்டித ராமகிருஷ்ணா, போயும் இந்த மாட்டை தன்னோட பிரதிநிதியா அனுப்பியிருக்காரு. மகாராஜா, இந்த பண்டித ராமகிருஷ்ணருக்கு கொஞ்சம் கூட மூளை வேலை செய்யாது. அவர் இந்த சபையே கேலி பண்ணியிருக்காரு. மகாராஜா இந்த தடவை அவர் எல்லா வரம்புகளையும் மீறிட்டாரு. அரசவைக்கு ஒரு மாட்டை கொண்டு வந்து நிறுத்தி மாட்டோட மரியாதையை, அரசவையோட மரியாதையை கெடுத்திருக்காரு. ஒரு விருந்தினர் வந்திருக்காரு, அவரையும் மதிக்க தெரியல அவருக்கு. மகாராஜா, என்னோட பார்வையில பண்டித ராமகிருஷ்ணருக்கு இருக்கிறதுலயே கடுமையான தண்டனையை கொடுத்தே ஆகணும். பண்டித ராமகிருஷ்ணரை என்னோட சபையில சீக்கிரமா கொண்டு வந்து நிறுத்துங்க. எங்க போறீங்க நீங்களா? நில்லுங்க. அம்மா, அவர் சபைக்கு போகலையா? அவர் இடத்துல ஒரு மாட்டை நிறுத்தி வச்சிருக்காரா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.